கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய நாமத்தினாலே இந்த கால வேளையில் இருதயத்தின் ஆழத்திலிருந்து உங்களுக்கு நல்வாழ்த்துக்கள். வெளிப்படுத்துற விசேஷம் 1 18வது வசனத்தை வாசித்து இந்த நாளுக்காக நாம் ஜெபிப்போம். மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். ஆமேன். நான் மரணத்திற்கும் பாதாளத்திற்கும் உரிய திறவுகோள்களை உடையவராயிருக்கிறேன். தேவனுடைய பிள்ளைகளை, நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு காலத்தில் மரித்தார். ஆனால் 3வது நாளில் உயிரோடு எழுந்தார். மரணத்தை ஜெயித்தார், பாதாளத்தை ஜெயித்தார். பாதாளத்தின் திறவுகோள்களை உடையவராக இருக்கிறார். அவர் சர்வ வல்லவர். இந்த வசனத்தில் ஒரு குறிப்பாக 4 காரியங்களை நாம் பார்க்க முடியும். என்னங்க அவைகள்? உயிர்த்தெழுதல் மற்றும் நித்திய ஜீவன். 2வது, மரணத்தின் மீது ஜெயம். 3வது, மரணம் மற்றும் பாதாளத்தின் மீது அதிகாரம். 4வது, கர்த்தருடைய பிள்ளைகளை மரணத்தின் நின்று அவர் பாதுகாக்கிறது மாத்திரமல்ல, மரணம் என்கிற கதவை திறந்து நித்திய ஜீவனை அடையும்படியான அதிகாரத்தை கொடுக்கக்கூடிய வல்லவர் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இன்றைக்கு அநேக பேருக்கு ஒரு பயம். என்னங்க அது? மரணத்தை குறித்துதான பயம். எனக்கு என்ன ஆயிடுமோ தெரியாது, எனக்கு என்ன ஆயிடுமோ தெரியாது. இப்பேற்பட்ட பலவீனம் என்னை தாக்க முயன்றுகிறது. இப்பேற்பட்ட விபத்துகள், இப்பேற்பட்ட பிரச்சனைகள், இப்பேற்பட்ட போராட்டம், இப்பேற்பட்ட சவால்கள் என்னை சூழ்ந்திருக்கிறதே, என்ன ஆகுமோ தெரியாது என்கிறதான பயம். இந்த கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்கிற அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, ஒரு விஷயத்தை நல்லா புரிந்து கொள்ளுங்க. உங்கள் மேல் மரணத்திற்கு அதிகாரமே இல்லை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு உங்களுக்கு விரோதமாய் கடந்து வருகிறதான மரணத்தை, உங்களுக்கு விரோதமாய் கடந்து வருகிறதான மரண ஆவியை, உங்களுக்கு விரோதமாய் கடந்து வருகிற மரணத்தின் நின்று உங்களை விடுதலையாக்கி, உங்களை சுகமாக்கி, உங்களை ரட்சித்து, உங்களை பாதுகாத்து நடத்தக்கூடிய வல்லமை நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு இருக்கிறது. பயப்படாதீங்க. அடிக்கடி உங்களுக்கு ஒரு மரண பயம் தாக்குகிறதா? கவலைப்பட வேண்டாம். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரணத்தை ஜெயித்தார். பாதாளத்தின் திறவுகோள்களை உடையவராக அவர் இருக்கிறார். காரணம், பாதாளம் உங்களை மேற்கொள்ள ஒருபோதும் அவர் அனுமதிக்கவே மாட்டார். நீங்கள் ஆண்டவரை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கிறீங்களா? ஆண்டவருடைய மறைவிடத்தில் இருக்கிறீங்களா? கர்த்தருடைய அடைக்கலத்துல நீங்கள் இருக்கிறீங்களா? தைரியமா இருங்க, சந்தோஷமா இருங்க, கர்த்தரை நம்புங்க. நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்த தேவன், மரணத்தை ஜெயித்த தேவன். ஒரு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருந்த ஒரு தாயாருக்காக நான் ஜெபிக்கும்படியாக கடந்து போயிருந்தேன். அந்த தாயாருடைய அறையில் நான் செல்லும் பொழுது, அந்த தாயார் அனுமதிக்கப்பட்டிருக்கிற அந்த அறைக்குள் செல்ல நான் முயன்ற பொழுது, ஒரு தேவனுடைய மகிமை அந்த தாயாரை சூழ்ந்து கொண்டிருந்ததை என்னால உணர முடிந்தது. ஒரு பலமான கர்த்தருடைய பாதுகாப்பு, ஒரு பலமான கர்த்தருடைய வல்லமை, ஒரு வல்லமையான கர்த்தருடைய அபிஷேகம் அந்த மகளை சூழ்ந்திருந்ததை என்னால உணர முடிந்தது. அந்த அம்மா கிட்ட நெருங்க முடியல. காரணம், ஒரு அபிஷேகம் அந்த அம்மாவை சூழ்ந்திருந்தது. ஒரு நல்ல ஒரு ஜெபிக்கிற தாயார் அவங்க. ஆண்டவருக்குள்ள எப்பொழுதும் வைராக்கியம் கொண்ட, எப்பொழுதும் ஜபத்தில் இருக்கிறதான ஒரு தாயார் அவர்கள். அவர்களுக்கு நடந்த அந்த சிகிச்சை, அந்த தாயாரை பலவீனப்படுத்தக்கூடாது என்று கர்த்தருடைய வல்லமை அந்த தாயாரை சூழ்ந்து கொண்டிருந்ததை என்னால உணர முடிந்தது. இன்றைக்கும் ஜீவனோடு கர்த்தருடைய ஊழியத்தை வல்லமையாக செய்கிற ஒரு தாயாராக அவர்கள் விளங்கி கொண்டிருக்கிறார்கள். இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே. நீங்கள் கர்த்தருடைய பிள்ளைகளா இருக்கிறீங்களா? மரண பயம் உங்களை விரட்டுகிறதா? கவலைப்படாதீங்க. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மரணத்தை ஜெயித்தவர், நித்திய ஜீவனை கொடுக்க வல்லமை உள்ளவர். அவர் மரணத்தை ஜெயித்தவர், பாதாளத்தை ஜெயித்தவர். நீங்கள் ஆராதிக்கிற தேவன் என்னார் என்பதை, நீங்கள் ஆராதிக்கிற தேவன் யார் என்பதை நீங்கள் அறிந்திருப்பீர்களே. ஆனால் மரண பயம் உங்களை தொட ஒருபோதும் நீங்கள் அனுமதிக்கவே மாட்டீங்க. மரணத்தை கண்டு ஒரு நாளும் நீங்க பயப்பட மாட்டீங்க. இந்த கால வேளையில என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, நீங்கள் எப்பேற்பட்ட சவாலினோட கடந்து சென்று கொண்டிருந்தாலும், எப்பேற்பட்ட மரணத்திற்கு ஏதுவான வியாதிகளே உங்களை தாக்க முயன்றாலும், கர்த்தருக்குள் நம்பிக்கையா இருங்க, திடனாயிருங்க.
ஆண்டவருக்குள் இருங்க. மரணத்தில் நின்று கர்த்தர் உங்களை காப்பார். காரணம், நித்திய ஜீவனுக்கு சொந்தக்காரர் நீங்க. உங்களுக்கு ஆண்டவர் நித்திய ஜீவனை கொடுத்திருக்கிறார். தைரியம் இருங்க, சந்தோஷமா இருங்க, கர்த்தருக்குள் இருங்க. நீங்கள் ஆண்டவருடைய அடைக்கலத்தில் இருக்கிறீங்க. உன்னதமானவருடைய மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான் என்று சங்கீதம் 91 சொல்லுகிறதே. நீங்கள் சர்வ வல்லவருடைய நிழலில் இருக்கிறீங்க. உன்னதமானவருடைய மறைவில் இருக்கிறீங்க. ஆண்டவரை தாண்டி எதுவுமே உங்களை தொடாது. கர்த்தரை தாண்டி எந்த ஆபத்தும் உங்களை தொடாது. கர்த்தரை தாண்டி எந்த வியாதிகளும் உங்களை தொடாது. கர்த்தரை தாண்டி எந்த ஆபத்தும் உங்களை நெருங்கவே நெருங்காது. காரணம், நீங்கள் கர்த்தருடைய அடைக்கலத்தில் இருக்கிறீங்க. இந்த வசனத்தை நம்புங்க, தைரியம் இருங்க, சந்தோஷம் இருங்க. கர்த்தருக்காக உங்கள் வாழ்க்கையை தொடருங்க. இந்த வசனத்தின்படி கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து இந்த நாள் முழுவதும் பலப்படுத்தி உங்களை நடத்துவராக. கண்களை மூடி ஜெபிப்போமா? அன்பின் ஆண்டவரே, இந்த கால வேளையில என்னோடு சேர்ந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிற இந்த கர்த்தருடைய பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். இவர்களை ஆசீர்வதியும். ஆண்டவருடைய மனதுருக்கம் இவர்களை நிரப்புவதாக. இவர்களை பிடித்திருக்கிறதான பயங்கள் இவர்களை விட்டு நீங்கட்டும். இவர்களை விரட்டுகிறதான பயம் இவர்களை விட்டு நீங்கட்டும். ஆண்டவருடைய மனதுருக்கத்தினால் இவர்களை நிரப்புங்க. கர்த்தருடைய ரத்தத்தின் வல்லமை இப்பொழுதே இவர்களை ஆட்கொள்ளட்டும். ஆண்டவரே, தைரியத்தை தாங்க, இவர்களுக்கு சமாதானத்தை தாங்க. இனிமே இந்த பயம் இவர்களை விரட்டக்கூடாது. இனிமே இந்த பயம் இவர்களை துரத்தக்கூடாது. நான் கர்த்தருடைய அடைக்கலத்தில் இருக்கிறேன், நான் சர்வ வல்லவருடைய நிழலில் இருக்கிறேன் என்கிறதான விசுவாசம் இப்பொழுது இவர்களை பற்றி பிடிக்கட்டும். எல்லா பலவீனத்தில் இருந்து, எல்லா பயத்தில் இருந்து இப்பொழுதே ஒரு விடுதலையை கட்டளையிடுவீராக. உம்முடைய இரத்த கோட்டைக்குள்ள இவர்களை மூடி மறைத்துக் கொள்ளும். மகிமை கனம் துதியுமக்கே, இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென்.